கடிமண படலம் அப்படிங்கிற படலத்தை நம்ம பார்த்துக்கிட்டு வர்றோம். அதாவது திருமண கோலங்களை, ராமனுக்கும் சீதைக்குமான திருமண முனைவுகள், திருமணத்திற்கு அங்க அயோத்தியிலே இருந்து வந்தவர்கள், அது மட்டும் இல்ல மிதிலையிலே எப்படியெல்லாம் மக்கள் அந்த ஊரையே அலங்காரம் பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்களை கம்பர் நமக்கு கொண்டு வந்து குவிச்சிருக்கார். எதெல்லாம் நடந்தது, எப்படியெல்லாம் நடந்தது, என்ன மாதிரி எல்லாம் அலங்காரங்கள் பண்ணாங்கன்னு. இந்த காட்சிகள் எல்லாம் மூலத்துல கிடையாது. அதாவது வால்மீகியிலே இதெல்லாம் சொல்லல. வால்மீகியிலே கல்யாணம் பெண்ணுக்குன்னு ஃபிக்ஸ் ஆகுது. ஃபிக்ஸ் ஆன உடனேயே அடுத்த பேச்சு என்ன ஆகுது அப்படின்னா, ஜனகன் தன்னுடைய தம்பியாகிய குஷத்வஜன்னு சொல்லக்கூடியவனை காட்டி, அவனுக்கு 2 பெண் குழந்தைகள் இருக்கு, அத உன்னுடைய மற்ற 2 பிள்ளைகளுக்கு தருவியான்னு கேட்டுடுற நேரடியா. யாரு? ஜனகனுடைய தம்பி, சொந்த தம்பி. அவருக்கு 2 பிள்ளைகள், 2 பெண் குழந்தைகள். அந்த 2 பெண் குழந்தைகளையும் பரத சத்ருகனுக்கு கொடுப்பியா அப்படின்னு கேட்டுட்டார். ஜானகியை முதலிலேயே டிசைஷன் ராமருக்கு. தனக்கு பிறந்த ஒரு மகள் தான் ஊர்மிளா. அந்த ஊர்மிளாவைத்தான் அவர் என்ன சொல்லிடுறார், லக்ஷ்மணனுக்கு கொடுத்துரு. ஏன்னா லக்ஷ்மணன் தான் அங்க இருக்கான் இல்லையா, ராமன் பிறகு லக்ஷ்மணன் அங்க நிக்கிறான். அதனால தன்னுடைய பொண்ணை லக்ஷ்மணனுக்கு கொடுத்துறோம் கொடுக்கறதுக்கு பேசிடுறான். அடுத்தது இந்த தம்பியை வந்த உடனே தம்பியை வச்சுக்கிட்டு தம்பியினுடைய பெண் குழந்தைகளை அவன் தயரதன் கிட்ட கேட்கிறான். பரதனுக்கும் சத்ருகனுக்கும் அவருடைய 2 பெண்கள், அதாவது மாண்டவி, சுதகீர்த்தின்னு பேர், அவங்களுக்கு திருமணம் கொடுப்பியா அப்படின்னு கேள்வி கேட்டார். சரின்னு அவர் ஒத்துக்கிட்ட பிறகு விஸ்வாமித்திரருக்கும் மற்றவர்களுக்கும் எல்லாரையும் வச்சு அந்த நிச்சயத்தை பண்ணிட்டு, அடுத்ததாக மறுநாள் நம்ம கல்யாண காரியங்களுக்கு போகலாம்னு சொல்லி கல்யாண நிகழ்வுகளை பற்றியான விஷயங்களைத்தான் வால்மீகி மிகவும் விஸ்தாரமா பேசுறாரே தவிர, கல்யாணத்துல என்ன நடந்தது, என்னென்ன சடங்குகள் செய்தார்கள், என்னென்ன விஷயங்கள் நடந்தது அப்படிங்கிறது தான் வால்மீகி பேசியிருக்காரே தவிர, கம்பன் தான் இந்த தனியான இந்த சீதை ராமனுடைய காதலை பற்றி பேசியது, ராமன் சீதையை நினைச்சதும் சீதை ராமனை நினைச்சதை பத்தி பேசினது, அதுக்கப்புறமாக அந்த நகரிலே நடந்த அலங்காரங்களை பற்றி பேசியது. இது எல்லாமே கம்பனில் தான் இந்த வர்ணனை எல்லாம். மூலத்துல வால்மீகியில கிடையாது. மூல வால்மீகியில நேரடியாக கல்யாண நிகழ்வுகள் பற்றியான விஷயங்களுக்குள்ள போயிடும். இங்க இதுவரைக்கும் அவர் எந்த சமாச்சாரமும் சொல்லல. இப்ப இதுவரைக்கும் நம்ம படிச்ச கம்பனுடைய பாடல்ல ஜனகன் தன்னுடைய பெண் ஆகிய ஊர்மிளாவை லக்ஷ்மணனுக்கு கொடுப்பதாகவோ, பரத சத்ருகனுக்கு தன்னுடைய தம்பி மகளை கொடுப்பதாகவோ எங்கேயுமே இது வரைக்கும் பாட்டுல வரல, பதிவே இல்லை இல்லையா. நம்ம பார்த்தோம்னா இது வரைக்கும் நம்ம படிச்ச பாட்டுல அது எந்த பாட்டுமே வரல. ராமனுக்கும் சீதைக்கும் திருமணம்ங்கிறது மட்டும்தான் பேசியிருக்காங்க. அதுதான் நடப்பை பற்றி ஓடிக்கொண்டு இருக்கு. அதைத்தான் இங்க பேசுறாங்க. சரி, அது காப்பியத்தினுடைய போக்கிலேயே நம்ம பார்ப்போம். கம்பன் என்ன அதுக்கு அடுத்தது பேசிட்டு வர்றாங்கிறத பார்ப்போம். இப்போ ராமனுடைய காலையில வந்தாச்சு. காலை எழுந்த உடனே நகர்ல இருக்கக்கூடிய அத்தனை அலங்காரங்களையும் பத்தி பார்த்தோம். பார்த்த பிறகு தசரதனும் அவனை சார்ந்தவர்களும் அந்த கல்யாண மண்டபத்துக்கு வந்தாங்க. அதையும் பார்த்தோம் இல்லையா. அவர்கள் கல்யாண மண்டபத்துக்கு வந்து சேர்ந்தாங்க. வந்து சேர்ந்த உடனே அவனை சார்ந்தவர்கள் எல்லாருமே வந்து சேர்ந்தாங்க. சேர்ந்த உடனே அங்க எப்படி இருந்தது, ஒரு மேருமலையை ஒத்தது போல் இருந்தது அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் பார்த்தோம். அதுக்கப்புறமாக இன்னொரு கம்பாரிசன் அவர் என்ன கொடுத்தார், பிரளய காலத்திலே எப்படி நாராயணனுடைய வயிற்றுக்குள்ளே எல்லாரும் போய் அடங்குவார்களோ அது போல அந்த மண்டபத்துல யார் வந்தாலும் ஏத்துக்கக்கூடிய அளவுக்கு இந்த மண்டபம் பெருசா எல்லாரையும் அகாமடேட் பண்ணிச்சு அப்படிங்கிற மாதிரியான பதிவை கொடுத்து கம்பன் நாராயணனுடைய பிரளய காலத்தினுடைய ஒரு வர்ணனையை பாட்டு காட்டிட்டார். அது முடிஞ்ச பிறகு இன்னும் என்னென்ன நடக்குதுங்கிறத பார்ப்போம். அடுத்ததாக அவர் சொல்றார், தராதலம் முதல் உலகு அனைத்தும் தள்ளுற
விராவின குவிந்தன விளம்ப வேண்டுமோ, அரா அணை துறந்த போது அயோத்தி எய்தி இராகவன் செய்கையை இயம்புவாம் ஆரோ. இந்த ராமனுடைய விஷயத்தை சொல்றது அவ்வளவு சுலபமா? அவ்வளவு சமாச்சாரங்களையும் அவனுடைய மகிமைகளையும் அவனுடைய கீர்த்திகளையும் பேசுவது என்பது ஒரு வார்த்தையிலே சொல்லக்கூடிய விஷயமா? கம்பனுக்கே அது மிகவும் சேலஞ்சான விஷயமா இருக்கு. எது? ராகவனுடைய பெருமையை, ராமனுடைய கீர்த்தியை, ராமனுடைய விஷயங்களை சொல்லுவது என்பது மிக 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 சுலபமானது அல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்முடைய வார்த்தைக்கு அப்பால் இருக்கக்கூடிய ஒரு பதிவிலே ராமன் இருக்கிறான் இல்லையா? வார்த்தைகளுக்கு எட்டாத ஒரு விஷயத்தை, இப்ப கடவுள்லாம் யாருன்னு நம்மளால என்ன டெபினிஷன் கொடுக்க முடியும்? பரம்பொருள்லாம் யாருன்னு நம்ம என்ன டெபினிஷன் கொடுக்க முடியும்? ஏதோ நம்முடைய அனுபவத்துல நமக்கு தெரிஞ்சதை தான் நம்ம பேசிட்டு இருப்போமே தவிர அதைத்தான் நம்ம சரியா சொல்றோமாங்கிறது நமக்கு தெரியாது இல்லையா? அது போலத்தான் இங்கே இந்த நிகழ்வு. அப்ப ராமனுடைய சமாச்சாரத்தை சொல்ல முடியுமா? கம்பனே சொல்றாங்க, எம்புவார் யாரோ. யாரால சொல்ல முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, தராதலம் முதல் உலகு அனைத்தும் தள்ளுற, இந்த பூலோகத்துல இருக்கக்கூடிய அத்தனை உலகத்தோரும் இந்த கல்யாணத்தை பார்க்கறதுக்கு ஓடி வந்திருக்கான். எல்லாருக்கும் ஆசை. யாருக்கு ஆசை? ராமன் சீதையினுடைய திருமணத்தை பார்க்கறதுக்கு இந்த பூலோகத்துல இருக்கக்கூடிய அத்தனை பேரும் ஓடி வந்திருக்கான் இல்லையா? ராமனை பார்க்கறதுக்கு அப்படிங்கிறதே ஒரு பெரிய விஷயமா இருந்தது. அதனாலதான் இன்னைக்கும் அந்த அயோத்தி கோவில திறக்கும் பொழுது அவ்வளவு கூட்டம் போச்சு. இன்னைக்கும் கூட்டம் போயிட்டு இருக்கு அயோத்தியில போய் ராமனை பார்க்கறதுக்கு. அப்ப என்ன அர்த்தம்? ராமனுக்குன்னு ஒரு பெருமை இருக்கு இல்லையா? அது ஒரு யாராலையும் நம்மால் கணக்கிட முடியாத ஒரு பெருமை. அப்பேற்பட்ட பெருமை, அதுவும் இவருக்கு கல்யாணம்னு சொன்ன உடனே அப்படியே எல்லாரும் போறாங்களாம். போனது மட்டும் இல்லை, எப்படி சொல்றார்? அனைத்தும் தள்ளுற விராவின குவிந்தன, அப்படியே சேர்றாங்க, குவிறாங்க. மனிதர்கள் குவிவார்கள்னு சொல்றோம் இல்லையா? கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? என்னப்பா அப்படியே குவிஞ்சாங்கப்பா. சொல்றோம், ஒரு தேர் திருவிழாப்பா, நம்ம திரும்பி பார்க்க முடியல. சூரசம்ஹாரன் போர் திருச்செந்தூர் கடற்கரையில பார்த்தா மக்கள் அப்படியே குவிறாங்கப்பா. என்னப்பா ஒன்னும் பண்ண முடியல சொல்றோம். அப்பனா என்ன அர்த்தம்? குவிதல், குவிதார்கள், அப்படி சேர்ந்தார்கள். விளம்ப வேண்டுமா? அதை நான் சொல்லணுமா? தனித்தனியா இவன் வந்தான் நான் ஏதாவது சொல்லணுமா? சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், அத்தனை பேரும் அங்கே வந்தார்கள். எதை பார்ப்பதற்காம்? அரா அணை துறந்த போது. யார் அவன்? அரா அணை. அரா என்று சொன்னால் பாம்பு. பாம்பு அணையை துறந்தவனாகிய ராகவன், அவன் துறந்து அயோத்தி எய்தி, அயோத்திக்கு போய் ராகவனாக இன்னைக்கு திருமணம் செய்து கொள்ள இந்த திருமண காட்சியிலே வரப்போகிறான். அவனை பற்றி சொல்லுவதுங்கிறது கஷ்டம். இருந்தாலும் என்னால என்ன முடியுமோ என்னுடைய முயற்சியிலே நான் பேசுகின்றேன் என்று சொல்லி கம்பன் மேலே திருமண காட்சிகளை பற்றி பேச ஆரம்பிக்கிறார். இப்ப ராமனுக்கு, உங்களுக்கு இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம்? இந்த மண்டபத்துக்குள்ளே முதலிலே சீதை வருகின்ற பொழுது சீதைக்கு போட்ட அணிகலன்களும் ஞாபகம் இருக்கா? சீதைக்கு அணிகலன்கள் போட்ட போது அவள் போட்டிருந்த அணிகலன்களுடைய வரிசைகளை சொல்லுவதாக அவளுடைய அழகை பற்றியா வர்ணனைகளை செய்து, அப்புறம் சீதையை அவ்வளவு அழகா அலங்காரம் பண்ணி அவளை மண்டபத்துக்கு கூட்டிட்டு வந்துதான் தசரதன்ல இருந்து எல்லாரும் பார்த்தாங்க. அப்போ இப்ப ராமனுடைய திருமண கோலங்களை சொல்ல போகிறார். ராமனுக்கு அழகு செய்கிறார் சரியா? இப்ப கேட்கலாம், ராமனுக்கு அழகு செய்யணுமா? ஏற்கனவே அழகுதானே. ஆமாம், அவருக்கு அழகு சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனாலும் திருமண காட்சின்னு வரும் பொழுது அந்த கோலத்திற்கு சில விஷயங்கள் செய்யணும் இல்லையா? அதுக்காக அது செய்யறதுக்குன்னு ஆசைப்படுறாங்க. அப்ப என்னென்ன பண்றாங்க அப்படின்னு, காலையில எழுந்த உடனே மங்கள நீராடி.
முதல் வார்த்தை மங்கள நீராடி. அப்படின்னா நம்ம என்ன செய்வோம்? நம்ம ஊர்ல நம்ம ஒரு கலசத்துல தீர்த்தத்தை வச்சு அந்த தீர்த்தத்திலே சில நதிகள் எல்லாம் சொல்லி ஆவாகனம் பண்ணி அந்த நதியினுடைய ஜலத்தை தலையில விட்டு எல்லாம் பண்ணுவோம். சாதாரணமா இன்னைக்கு எண்ணெய் வச்சு குளிக்கிறது அப்படிங்கறதெல்லாம் உண்டு. சாதாரணமா சம்பிரதாய முறைப்படி உண்டு. பெரியவங்கெல்லாம் வந்து தலையில எண்ணெயை வச்சு அந்த பையனுக்கு அதெல்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் முறைகள். அதுபோல இங்க ராமனுக்கு என்ன பண்ணிருக்காங்களா, 7 கடலில் இருந்து தண்ணீரை கொண்டு வந்திருக்கிறார்கள். என்ன சொல்றாரு? சங்கு இனம் தவழ் கடல் 7 தந்தவும். அப்ப 7 கடல்கள் இருந்து தண்ணீரை எடுத்துக்கிட்டு வந்திருக்காங்க, மொண்டு கொண்டு வந்திருக்காங்க. அப்போ பூலோகத்திலே பூமியை சுற்றி இருக்கக்கூடிய 7 நதிகள், 7 கடல்கள், முக்கியமான கடல்கள். இந்த கடல்ல இருந்து தண்ணி வந்திருக்கு. சிங்கள் இல் அருமறை தெரிந்த தீர்த்தமும் கங்கையே முதலிய கலந்த நீரினால். அப்ப என்ன பண்றாங்க? கங்கையை வச்சு கங்கை போன்ற நதிகள் எல்லாம் ஆவாகனம் பண்ணி அந்த தண்ணீரிலே அதுல கொஞ்சம் கொஞ்சம் பல நதி நீர்களை, ஜீவ நதி நீர்கள் எல்லாம் கலந்து அந்த குடத்திலே அத்தனை நதிநீர்களையும் சேர்த்து கடல் நீரையும் சேர்த்து அதுல மஞ்சப்பொடி எல்லாம் போட்டு அதை என்ன செய்தார்களாம்? மங்கள மஞ்சனம் மரபின் ஆடியே அவரை உட்கார வச்சு அவருக்கு மங்கள நீராட்டு என்று செய்தார்கள். மங்களாசாசனம் அப்படின்னா என்ன செய்யறோம் அப்படின்னா, இன்னைக்கும் பெருமாள் கோவில்ல அது உண்டு. நீங்க பாத்தீங்கன்னா அது ஒரு நதியில் இருந்தோ அல்லது ஒரு பக்கத்துல குளம் வச்சிருப்பாங்க. பெருமாள் கோவில் பக்கத்துல ஒரு குளம் இருக்கும். அந்த குளத்திலிருந்தோ தண்ணியை எடுத்துக்கிட்டு வந்து டெய்லி அந்த தண்ணீரில் தான் அவங்களுக்கு திருமஞ்சனம் என்று சொல்லக்கூடியது செய்வார்கள். திருமஞ்சனம். இங்க மங்கள மஞ்சனம், அழகான வார்த்தை. இதுல இருந்தா வருது, கம்பராமாயணத்தினுடைய அடிக்கோடியில் தான் வருது. மங்கள மஞ்சனம், திருமஞ்சனம். இன்னைக்கும் அது பண்றாங்க பெருமாள். அதை வச்சு அழகாக தண்ணீரை வார்த்து அவருக்கு குளிப்பாற்றுறதுங்கிறது விசேஷம். அப்ப பெருமாளுக்கு ஆக சொல்லக்கூடிய ராமனுக்கு இங்கே மங்கள நீராட்டு விழாவை பல நதிக்கரைகள், நதியிலிருந்து, புண்ணிய நதியிலிருந்து தண்ணீரும் 7 கடல் தீர்த்தங்களையும் சேர்த்து அவருக்கு விட்டான். அடுத்தது கோது 6 தவத்துதம் குலத்தோர் தொழும் ஆதியாம் சோதியை அடிவணங்கினான். இப்போ அவருக்கு குளிப்பாட்டின பிறகு அவர் என்ன பண்றார்? முதல் வணக்கம் யாருக்கு சொல்லணும்? முதல் வணக்கம் யாருக்கு சொல்லணும்? அவருடைய குலத்தினுடைய தோன்றலாக இருக்கக்கூடிய சூரிய தேவன் இல்லையா? சூரியன் தானே முதல், சூரிய வம்சத்துல வந்தவர் தானே. ஆகவே ஆதித்யனுடைய தொழுகையை அவர் செய்ய. அதனாலதான் என்ன சொல்றார்? அழகான வார்த்தை, ஆதியாம் சோதியை அடி வணங்கினான். யார வணங்கினா? ஆதியான சோதியை. அப்போ ஆதியான சோதி யாரு? அவனுக்கு இருக்கக்கூடிய ஆதித்தன் என்று சொல்லக்கூடியவன். இன்னொரு இடத்துல அழகான ஒரு வார்த்தையும் சொல்றாங்க. ஆதியான சோதி என்று சொல்லக்கூடியது குல மரபு, அதாவது சூரியனை மட்டுமல்லாமல் அவனுடைய குல தெய்வமாக இருக்கக்கூடிய குல தெய்வத்தையும் வணங்கினார். இப்ப கேள்வி, ராமருக்கு குல தெய்வம் ஏது? சொல்ற புரியுதா? ராமருக்கே குலதெய்வமா அப்படின்னு. ஏன்னா அவர் ஒரு மரபுல வந்திருக்காரு இல்லையா? அவர் தசரதனுடைய பிள்ளையா பிறந்திருக்கார். அப்ப தசரதன்ல இருந்து எல்லாரும் வழிபட்ட ஒரு இடம் இருக்கு. அப்ப அவங்க வழிபட்ட ஒரு தெய்வம் இருக்கு. அப்ப அந்த தெய்வம் தான் அவருக்கு குலதெய்வமா இருக்க முடியும். சொல்ற புரியுதா? அப்ப ஃபேமிலின்னு இருக்கும்போது அந்த ஃபேமிலியினுடைய அப்பா அம்மா எல்லாம், அவங்களுடைய தாத்தாக்கள், பாட்டன்கள்லாம், பூட்டன்லாம் யாரை கும்பிட்டாங்களோ அதைத்தான் அவரும் கும்பிட்டாகணும். யாரை கும்பிட்டார்கள் என்று சொன்னால் அரங்கநாத பெருமான் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீரங்கநாதனைத்தான் வழங்கினார்கள். அப்ப அவர்களுடைய குலதெய்வம் ஸ்ரீரங்கநாதன். அந்த ஸ்ரீரங்கநாதனை வணங்கினான். அப்ப இப்ப கேள்வி வரும், அது எப்படி சார் மிதிலையில ஸ்ரீரங்கநாதன் எங்க சார் வந்தார் அப்படின்னா, இந்த அரசுல ஒரு மரபு இருக்கு. எங்கேயாவது கொண்டு போறோம்னா அவங்க ஒரு உற்சவ மூர்த்தி எடுத்துக்கிட்டு போயிடுவாங்க. புரியுதுங்களா? உற்சவ மூர்த்தினா என்ன? சிலா விக்கிரகம் ஒண்ணு இருக்கும் கையில. குலதெய்வத்தினுடைய சிலா விக்கிரகத்தை கையில எடுத்திருப்பாங்க.
அதை கொண்டு போய் அங்க வச்சுக்கிட்டு அதை நமஸ்காரம் பண்ண சொல்லுவாங்க. புரியுதா? சில வீட்டு மரபு உண்டு. சில வீட்டுல என்ன பண்ணுவாங்கன்னா குலத்துக்குன்னு ஒரு மரம் உண்டு. அந்த மரத்தை எடுத்துக்கிட்டு போவாங்க. சில வீட்டுல நான் பார்த்திருக்கேன். சில இடங்கள்ல மரம் உண்டு. அவங்களுக்கு தெய்வங்கிறத விட அந்த குலத்தினுடைய வழக்கப்படி ஒரு மரம் உண்டு. அந்த மரத்தை அவங்க வச்சிருப்பாங்க. அந்த வீட்டிலேயே ஒரு கண்ணு மாதிரி வச்சிருப்பாங்க. அந்த கண்ணை எடுத்துக்கிட்டு வர்றாங்க கல்யாணத்துக்கு. அந்த பெண்ணோ ஆணோ அவங்க குல மரபின்படி அதுக்கு முதல்ல பூஜை செய்து அதுக்கு வணக்கத்தை சொல்லிட்டு தான் வெளியில வருவாங்க. இது குலமரபு. அப்ப என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? ராமனே ஆனாலும் குலமரபுக்கு கட்டுப்பட்டவனாக நின்றான். புரியுதுங்களா? ராமனே ஆனாலும் அவதார மூர்த்தியான ராமனே குலதெய்வ பிரார்த்தனையை செய்தான். அடுத்த கேள்வி நம்ம எல்லாம் யோசிக்கணும். குலதெய்வத்தை தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. புரியுதா? அதனாலதான் நம்ம குலதெய்வத்தை ட்ரேஸ் பண்ணணும். ஏன்னா நம் குல மரபிலே வந்த ஒன்று. அதுதான் நமக்கு கல்ச்சர். அதுதான் நமக்கு கல்ச்சுரல் சீடு. நம்ம சென்டர் அதுதான். நம்முடைய பிராக்டிஸ் எல்லாமே அங்கதான் நிக்குது. அப்ப அதை வணங்கினான். ஆதியாம் சோதியை அடி வணங்கினான். முதல்ல சூரியன், அதுக்கப்புறம் குலமரபாக இருக்கக்கூடிய அரங்கநாத பெருமானை வணங்கி காது இயல் கயல் விழி கன்னிமார்களை வேதியருக்கு அருமறை விதியின் நல்கியே. இவங்க முறையில ஒரு விஷயம் இருக்கு போல் இருக்கு. இது புதுசா இருக்கு. என்ன அப்படின்னா, தசரதனுடைய முறையில ஒரு முறை என்ன வச்சிருக்காங்க அப்படின்னா, ராமன் போல ராஜாக்கள் அல்லது இளவரசர்கள் அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் சத்திரிய மரபிலே ராஜகுலத்திலே திருமணம் செய்து வைப்பதற்கு முன்பாக கன்னி பெண்களாக இருப்பவர்களை திருமணமாகாத பிரம்மச்சாரியாக இருக்கக்கூடிய அருமறைகள் ஓதிய வேதிய அந்தனருக்கு முறைப்படி கன்னிகாதானம் அப்படின்னா திருமணத்தை முதலிலே அவர்களுக்கு செய்து வைத்து வருகிறார்கள். இது ஒரு முறை இருக்கு போல. புரியுறதா? இப்படி ஒரு முறை அங்க இருந்திருக்கு, நமக்கு தெரியல. அப்போ என்ன சொல்றாங்க? காதில் கயல் விழி கன்னிமார்களை வேதியர்க்கு அருமறை விதியின் நல்கியே. அவருக்கு கையப்படி இது உன்னுடைய சம்சாரம் அப்படின்னு சொல்லி, அப்படின்னா என்ன அர்த்தம்? சில வேதிய அந்தணர்களுக்கு முதலிலே பிரம்மச்சாரியிலிருந்து அவங்க சம்சாரத்துக்குள்ள போகிறதுக்கும் இல்லத்துக்கு வருவதற்கு, இல்லத்தானாக மாறுவதற்கு அந்த வேதிய அந்தணருக்கு முதலிலே அவர்கள் திருமணம் செய்து வைக்கக்கூடிய, அப்படி கன்னிகாதானம் செய்யக்கூடிய வழக்கம் அவங்களுக்கு இருந்து. கன்னிகாதானம் பண்ணாலே திருமணம்னு அர்த்தம். அப்ப முதல்ல அங்க பிராமணர்களுக்கு திருமணம். அது எத்தனை பிராமணர்களுக்கு நமக்கு தெரியல, ஏதாவது அந்த நம்பர் போடல. ஆனா சில பிராமணர்களுக்கு பண்ணி வச்சுட்டுத்தான் ராமன் தன்னுடைய கல்யாணத்துக்கு இறங்குறான். இது அவர்களுடைய மரபு. அப்படி ஒரு மரபு இருந்திருக்கு. சரி, அதை அப்ப குலதெய்வத்தை முடிச்சுட்டு இந்த கன்னிகாதானமாக சில பெண்களை அவர்கள் அந்த வேதிய அந்தணர்களுக்கு திருமணம் செய்து வச்ச பிறகு இப்ப அவருக்கு சில நடைகள் எல்லாத்தையுமே எல்லாத்தையும் சாத்துறாங்க. அவர் உட்கார்ந்து இருக்கார். அவருக்கு சாந்து வைக்கிறான். ஆழி வரு தவத்தினோடு அறத்தை ஆக்குவான், ஓழிவு அருங்கருணை ஓர் உருவு கொண்டன, எழுத அருவடிவு கொண்டு இருண்ட மேகத்தை தழுவிய நிலவு என கலவை சாத்தியே. நெத்தியில சாந்த வைக்க போறார் இல்லையா? நெத்தியில சாந்த வைக்கிறாங்க. இதுக்கு கம்பன் எடுக்கக்கூடிய ஒரு கற்பனை என்ன மாதிரி கற்பனை அப்படின்னா, வானமானது இருண்டு இருக்கு. சரியா? இருண்ட வானமா இருக்கு. ஒரே கருப்பா மேகங்கள் எல்லாம் அங்க இருக்கான். திடீர்னு ஒரு வெண்ணிலா வந்ததுன்னா எப்படி இருக்கும்? புரியுதா நான் சொல்ற ஒரு அர்த்தம்? புரியுதா? இருண்ட வானம், திடீரென நிலவு தோன்றுகிறது. அப்ப அந்த நிலவு, கருமையான வானம், நிலவை பார்த்தா நமக்கு அந்த நிலவின் மீது ஒரு அட்ராக்ஷன் வரும் இல்லையா? கருப்புல ஒரு வெண்மையான ஒரு நிலவு தெரிஞ்சா அந்த நிலவை நம்ம பார்க்கறதுக்கு தோணுமா இல்லையா? எல்லாருக்கும் சட்டுன்னு
இப்ப ஒப்புமை கரெக்டா இருக்கா? நல்லா பாருங்க. கருப்புல யாரு கருப்பு? ராமன் கருப்பு. கருப்புல சாந்து என்கின்ற பொட்டை அப்ப பளிச்சுன்னு தெரியுற மாதிரி, வெண்ணிலான இந்த இடத்துல பளிச்சுன்னு தெரியுதுன்னு வச்சுக்கணும். வெள்ளினால வெண்மைன்னு அர்த்தம் இல்லை, நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. வெண்ணிலானா வெண்மைன்னு வச்சுக்கப்படாது. வெண்ணிலானா பளிச்சுன்னு தெரியக்கூடிய ஒரு சாந்தை அவனுக்கு சாற்றுகிறார்கள். அப்ப சாற்றுகின்ற பொழுது அவனுடைய சாந்த வைக்க ராமன் சாப்பிடி போட்டு நெத்தியில அப்படி ஒரு அழகா போட்டு ஓட்டுண்டு வச்சிருக்கா. திருமண் இடுதல்னு பேர். வைணவ முறைப்படி அதுக்கு பேர் என்ன? திருமண் இடுதல். நம்ம திருநீர் பூசுதல் இல்லையா? நம்ம எல்லாம் சைவ முறைப்படி திருநீர் பூசுறோம். அவங்க என்ன சொல்றாங்க? அதுக்கு பேரு திருமண் இடுதல்னு சொல்ற. திருமண்ணை இடுவார்கள். அப்போ திருமண் இட்டு கொண்டு அவர்கள் வருகிறார்கள். அப்ப அது எப்படி இருக்கு? இப்படியான விஷயங்கள் அது எதை ஒட்டி இருக்கான்? எதுக்கான ஒரு அஸ்திவாரமாக அது இருக்கான்? எப்பேற்பட்ட அஸ்திவாரம்னா, இந்த உலகத்திலே அரக்கர்கள் அழிவு உற்று தவம் குறைந்து தர்மம் குறைந்து மிகவும் துன்பப்பட்டு முனிவர்கள் வாடி வதங்கி அறத்தை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது ஒரு கருணை உருவம் கொண்டு கருணை மூர்த்தியாக, காருண்யா மூர்த்தியாக அவர்கள் குறையை தீர்ப்பதற்கு எப்படித்தான் ராமனாக தோன்றினானோ அதுபோல் அவன் நெற்றியிலே வைத்த சாந்துன்னுட்டான். அப்ப இங்க என்னத்தை சொல்லாம சொல்றான்? கல்யாணம்ங்கிற இடத்துல, ஏங்க நல்லா யோசிச்சு பாருங்க, கல்யாணங்கிற இடத்துல அரக்கர்களுடைய பாவமும் அவர்களுடைய அல்லலை கொண்டு வந்து ஏன் ராமனுடைய கல்யாணத்தோட மிக்ஸ் பண்ணணும்? ராமன் கல்யாணம் தான் சார் விதை. எதுக்கு விதை? ராவணேஸ்வரன் வதத்துக்கு அதுதான் விதை. ஏன்னா ராமன் கல்யாணம் பண்ணிக்கலாம் சீதை இல்லை. சீதை இல்லைன்னா அவன் காட்டுக்கு போறது இல்லை. காட்டுக்கு போய் சீதையை தொலைக்க போறது இல்லை. சீதை இல்லைன்னா ராவணேஸ்வரனை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே கல்யாணத்துக்கு அஸ்திவாரமாக இருக்கக்கூடிய சீதையினுடைய திருமணம் என்கின்ற ஒன்று எதற்கான பொருளாக வருகிறது? அசுரர்களை அழிப்பதற்கான பொருளாக நாராயணன் வந்திருக்கிறான். இந்த கதையினுடைய பின்புலத்திலே நடக்கக்கூடிய விஷயத்தை கவிஞன் முன்னாடியே நமக்கு சுட்டி காட்டுகின்ற ஒரு பொருளாய் இருக்கு. பாத்தீங்களா? இதுதான் கவிஞர்களுடைய பெரிய ஆற்றல். என்ன ஆற்றல்? இவனுடைய காரணம் என்ன என்பதை நமக்கு அப்படி ஒரு வார்த்தையில சுட்டி விட்டு போய்விடுவார். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப அவனுடைய காரணம் என்ன? ராமன் என்கின்ற பிறப்பு, ராமன் என்கின்ற அவதாரம் எதற்காக? அரக்கர்களை அழிப்பதற்கு இல்லையா? தவசீலர்களை காப்பாற்றுவதற்கு. துஷ்ட நிகிரக சிஷ்ட பரிபாலனம் அப்படின்னு சொல்லு. துஷ்ட நிகிரகம், அப்ப துஷ்டர்களை அழிவித்து சிஷ்டர்கள் என்று சொல்லக்கூடிய பக்தர்களினுடைய ஒரு நன்மையை கருதி அவருடைய அவதாரம். அந்த அவதாரத்தின் நோக்கத்தை திருமணத்திலே சார்ந்து வைக்கிற இடத்துல கொண்டு வந்து கம்பன் சேர்க்கிறான். அப்ப நமக்கு என்ன சொல்ல வர்றான்? கதையை புரிஞ்சுக்கோ. இந்த திருமணம்தான் அதற்கு அச்சாரமாக இருக்க போகுது. ஏன்னா திருமணத்தை வச்சுதான் வாழ்க்கை, திருமணத்தை வச்சுதான் எல்லாமே நடக்க போகுது. திருமணமான பிறகுத்தானே அவர் அதுக்கப்புறம் அயோத்திக்கு போய் அயோத்தியிலேருந்து வெளியில வந்து எல்லா கதையும் அதுக்கப்புறமா தான் நடக்க போகுது இல்லையா? இவருக்கு திருமணம் ஆகலைன்னா, ஒருவேளை திருமணம் ஆகலைன்னு வச்சுக்கோங்க, தசரதன் கூட இவர்கிட்ட அரசாட்சி கொடுக்கணும்னு நினைச்சிருக்க மாட்டான் இல்லையா? புரியுறதா நான் சொல்றது? இப்ப தசரதன் கூட இவர்கிட்ட கொடுக்கணும்னு நினைச்சிருக்க மாட்டான். என்ன விசாரமா இருந்திருக்கணும்? ஐயோ என் பையனுக்கு கல்யாணம் ஆகலையேன்னு எல்லா அப்பாவும் அம்மாவும் விசாரப்படுற மாதிரி தான் விசாரப்பட்டிருப்பான். அவ்வளவுதான் இருந்திருக்குமே தவிர, ஐயோ கல்யாணம் இவனுக்கு நம்ம ராஜ்யத்தை கொடுக்கணுங்கிற யோசனை வந்திருக்கா இல்லையா? இப்ப பாருங்க எப்படி அச்சாரமாக அதை கொண்டு வந்து கம்பன் சேர்க்கிறான் என்பதுதான் இங்கே நமக்கு பெரிய குறிப்பாக அவன் வைக்கிறான். அடுத்து அவனுடைய முடிக்கு அழகு செய்தல். அவனுடைய முடிக்கு, அழகான தலைமுடிக்கு அவனுக்கு அழகு செய்கிறார்கள். எப்படி வைக்கிறாங்கன்னா, மங்கள முழு நிலா மலர்ந்த திங்களை பொங்கு இரு கருங்கடல் பூத்தது ஆம் என செங்கிடை சிகழி செம்பொன் மாலையும்
தொங்கலும் துயல் வர சுழியும் சூடியே. அதாவது என்னன்னா, எப்படி ஒரு முழு நிலா, மங்கள பொருள்களிலே முக்கியமாக முழு கலைகள் கொண்ட முழு நிலான்னு சொல்றோம். முழு கலை அப்படின்னு சொன்னா பௌர்ணமி நிலவுன்னு அர்த்தம். கலைனா அம்சம் பொருந்திய முழுமையாக இருக்கக்கூடிய நிலாவை முழு நிலா, கலைகள் பொருந்திய நிலான்னு பேர். அது மங்கள பொருள்ல ஒண்ணு. சரியா? நிலா என்பது மங்கள பொருளிலே ஒன்று. அதே போல அப்பேற்பட்ட ஒரு ஒரு திங்களானது எங்கே அப்படின்னா, பொங்கும் ஈறுகடல், அலைகள் பொங்கக்கூடிய பெரிய கரிய கடல் எப்படி தன்னிடத்திலே பூக்க பெற்றது போலும், அவருடைய தலையில என்ன வைக்கிறாங்களா, செந்நெட்டி மாலை, செம்பொன்னான மாலை, தொங்கல், அப்புறமும் சுழியும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அவருடைய தலையிலே கொண்டு போய் சூடுகிறார். வட்டமா இருக்கிறது, இந்த வட்ட வடிவமா நெற்றியில வைக்கிறது, இதெல்லாம் எதோ வைக்கிறாங்க அவருக்கு அழகா. அவர் தலையிலே முடிகளிலே அழகாக வைத்து அதையெல்லாம் சூடுகிறார். சூடி அவருடைய முடிக்கு அழகை சேர்க்கிறார். அப்போ ஒரு எப்படி மங்களகரமாக நிலா இருக்குமோ அது போல அவருடைய இது கடல். அடுத்த வரிய பாரு. காதுல குண்டலம் போடுறாங்க. சரியா? காதுல குண்டலம் போடும் போது நம்ம என்ன நினைப்போம், காதுல சாதாரணமா குண்டலம் போடுறது அழகா இருக்கு, இல்ல காதுல பொன்னினாலான குண்டலங்கள் போட்டார்கள் இல்லையா, அழகா இருக்கு, இல்ல சின்னதா இருக்கு, அழகா இருக்கு, தொங்கட்டா மாதிரி இருக்கு, இல்ல சில ஒலிகள் எழுப்புது, அந்த ஒலியானது ஏதாவது ஒரு ஒப்புமையோட சொல்லலாம். யானைக்கு காதுல கட்டினது போல, யானைக்கு கழுத்துல கட்டின மணி போல ஒரு ஓசையா இருக்கு, இதா இப்படி நம்ம யோசிக்கலாமே தவிர, இது 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 பாருங்க, என்ன இதுதான் கம்பனுடைய விபரீதமான ஒப்புமைங்கிறது. சொல்றான், ஏதம் இல் இரு குழல் இரவு நண்பகல். 2 குழல் இருக்கும், அதாவது காதுல போட்டிருக்கார் குண்டலம். சரியா? ராமனுக்கு ஒண்ணு ராத்திரி போன்றது இருக்கான், இன்னொன்னு பகல் போல இருக்கான். சரியா? ஒண்ணு ராத்திரி ஒண்ணு பகல். ஏன்னா ராத்திரி பகல்ங்கிறத கேட்கிறேன். பாருங்க, இதான் விஷமமா எழுதிருக்காரு. என்ன, காதல் கண்டு உணர்ந்தன கதிரும் திங்களும். சரியா? எப்படியா ரெண்டு குண்டலம் இருக்கு பாத்தீங்களா, ரெண்டு எப்படி பகலும் ராத்திரியும். ஒண்ணு சூரியன், ஒண்ணு சந்திரன், அதனால பகல் ராத்திரி. சரியா? இப்ப கேள்வி வரும், எதுக்கு கம்பன் குண்டலத்தை கொண்டு போய் சூரிய சந்திரனோட ஒப்படைக்கணும் அப்படின்னு சொன்னா, கதை சொல்ற என்னன்னா, ஒண்ணு சூரிய குலத்தை ரெப்ரசென்ட் பண்ணுது, இன்னொன்னு சந்திர குலமாகிய ஜானகியை ரெப்ரசென்ட் பண்ணுது. நல்லா ஞாபகம் வச்சுக்க. சரியா? ஒண்ணு சூரியன் என்று சொல்லக்கூடிய சூரிய குலத்தை ரெப்ரசென்ட் பண்ணுது, இன்னொன்னு சந்திர குலத்தை ரெப்ரசென்ட் பண்ணுது. சரியா? கதிரும் திங்களும் சீதைதன் கருத்தினை செவியின் உள்ளுர. இப்படி சொல்லுதான் இந்த காதணி. என்ன சொல்லுதான், இந்த அந்த காலத்துல ஒற்றர்கள்னு ஒரு கான்செப்ட் ஒண்ணு வச்சிருப்பாங்க. தெரியுமா? மகாராஜாக்கள் அத்தனை பேரும் ஒற்றர்கள்னு ஒரு கும்பல் ஒண்ணு வச்சிருப்பாங்க. இவங்க என்னுடைய வேலை என்ன அப்படின்னா, அங்கங்க என்ன நடக்குதோ அதெல்லாம் கண்டுபிடிச்சு மகாராஜா காதுக்கு கொண்டு வந்து போடுவான். யாரோடையும் பேச மாட்டான். அந்த ஒற்றர்கள் வந்தா அவங்களுக்கு டைரக்ட் ஆக்சஸ் டு அந்தபுரம். சரியா? அவங்க எங்கேயும் போக தேவையில்லை. அவங்க வந்திருக்காங்கனாலே அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் முத்திரையான ஒரு சின்னம் எல்லாம் இருக்கும். இது அழகாக இந்த ராஜராஜ சோழன் கதைகள்ல, உடையார் கதையில நல்லா எழுதியிருப்பார். பாலகுமாரன் இதை பத்தி எல்லாம் ரொம்ப டீட்டெயிலா எழுதியிருப்பார். அவங்களுக்கு ஸ்பெஷலா ஒரு ஆக்சஸ் உண்டு. அவங்களை கண்டாலே அவங்களுக்குன்னு ஒரு முத்திரை உண்டு. அந்த முத்திரையை காட்டினாங்கன்னா உள்ள விடுவாங்க. அவங்க நேரா ராஜா கிட்ட போகலாம். ராஜா கிட்ட போய் ராஜாவோட அல்லது ராஜ பத்தினியோட அவங்க நேரடியா விஷயங்களை பேசலாம். என்ன பேசணுமோ நேரடி விஷயங்கள். இளவரசரோ யார் அனுப்பியிருக்காங்களோ, யாருக்கான தூதுவர்களோ, யாருக்கான ஒற்றர்களோ அவர்கள் பேசலாம். சரியா? இவங்க யாரோடையும் பேச வேண்டிய அவசியம் இல்லை. தேர் ஆர் டைரக்ட் மெசேஞ்சர்ஸ் டு தெம். அப்ப டைரக்டா போறவங்க எங்க போய் சொல்லுவாங்களாம், சத்தமா பேச மாட்டாங்க, காதுல போய் சொல்லுவாங்க இல்லையா. அத என்ன சொல்றாங்களாம், சீதையினுடைய மனச சொல்லக்கூடியதா இந்த 2 காதணியும் இருக்கும். எப்பேற்பட்டது, இந்த 2 காதணியும் அந்த ஒற்றரை போல் சொல்லுதான்.
யாருக்கு சொல்லுது? நம்ம ராமருக்கு சொல்லுதான். சீதை தன் கருத்தினை செவியின் உள்ளுர தூது வந்து உரைப்பன போன்று தோன்றவே. அது சீதை உன் மேல ஆசையா இருக்கா, உன் மேல காதல் கொண்டு இருக்கா, உன் கைப்பிடிக்கணும்னு நினைக்கிறா, உன்னையே நினைச்சிட்டு இருக்கா, அல்லும் பகலும் உன்னுடைய மனசோடவே இருக்கா அப்படிங்கிறத திரும்ப 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 அந்த காதணியானது தூதாக அவனுடைய காதிலே சொல்லி கொண்டு இருக்கிறதாம். ஆகவே தான் ராமன் நினைப்பிலிருந்து சீதை மாறவே இல்லை. புரியுதுங்களா? ராமனுடைய நினைப்பிலிருந்து யார் இல்ல? சீதை போகவே இல்லை. அதனால்தான் கேள்வி கேட்டாங்க, சீதை இல்லாமல் ராமன் எப்படி வாழ்ந்தான்? சார், ராமனுக்கு சீதையின் நினைப்போடவே வாழ்ந்துட்டான். இப்ப நம்ம மக்கள்லாம் ஏதோ பேசுறோம், ஏதோ ஒருத்தன் பெருசா தாஜ்மஹால் கட்டி வச்சுட்டான், அதை கட்டி வச்சுட்டான், இதை கட்டி வச்சுட்டான், அதனால பெரிய விஷயம்னு. ராமனுடைய அன்பிற்கு முன்னாடி தாஜ்மஹால்லாம் சுத்தம், ஜீரோ, சைஃபர். ஒரு ஆம்பளையும் செய்ய மாட்டான் அந்த வேலையை. பொய்யல்ல, உண்மை. யோசிச்சு பாருங்க. திருமணம் செய்து கொண்டு ராமன் காட்டுக்கு சென்றான். ராவணேஸ்வரனால் அகப்பட்டு அவள் அபகரிக்கப்பட்டு போனான். கிட்டத்தட்ட 8 மாசம் 10 மாசம் ஆச்சு. திரும்பி வந்த உடனே கர்ப்பவதி ஆனால் போயிட்டான். போனவ பிள்ளைகளை பெத்து எடுத்தா. அது வரைக்கும் இவருக்கு யாருன்னே தெரியாது. பிள்ளைகளை கொண்டு வந்து கொடுத்தா, பூமிக்குள்ள போயிட்டா. அதுக்கப்புறம் ராமன் வேற எந்த பெண்ணையும் திருமணம் செய்து கொள்ளாமல் தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் சீதையின் நினைப்பிலே வாழ்ந்தான் என்பதுதான் சரித்திரம். அவன் நினைச்சிருந்தான்னா லாவிஷா கல்யாணம் பண்ணிட்டு இருக்கலாம். யாரும் சொல்ல போறது இல்லை. ஏன்னா தசரதனுக்கே 3 மனைவி. ஆனா அவர் போகல. அப்ப ஒரு வாழ்க்கை முழுவதுமாக தன்னுடைய வாழ்நிலையிலே அந்த மணந்த தேவியினுடைய ஒரு நினைவிலே வாழ்ந்தவனாக, பரிசுத்தமானவனாக இருந்தான் என்று சொன்னால், ஆகவே தான் அவனை நம்ம என்ன சொல்றோம்? புருஷோத்தமன்னு பேசுறோம், புருஷ உத்தமன்னு பேசுறோம் இல்லையா? நினைப்புல கூட பிற பெண்ணை அணுகாதவனாக இருந்தான். அப்ப அப்படியான ஒரு அழகான விஷயம். அதனாலதான் அவனுக்கு ஆபரணங்கள் கூட சீதையை தவிர வேற எந்த பெண்ணையும் பத்தி சொல்லல. பாருங்க, அழகாக கம்பன் சொல்றான். என்னவா? குழைகள் கூட சீதையின் கருத்தை அவன் காதிலே சொல்லிக் கொண்டு இருந்தது. அப்படி காதுக்குள்ள முழுக்க அது சீதையை பற்றியே பேசிட்டு இருக்கு. அப்படி ஒரு அழகான விஷயத்தை அந்த சமாச்சாரம் நமக்கு கொடுக்குது. அடுத்தது வீரபட்டமும் திலகமும் அணிது. இப்போ காதுல குண்டலம் போட்டாச்சு, அது அழகா ஒரு ஒப்புமை சொல்லிட்டார். அடுத்தது வீரபட்டம். அவருக்கு அழகான திலகம் வீரபட்டம் எல்லாம் போடுறான். கார்விட கரையுடை கணிச்சு வானவன் வார்சடை புடையின் ஓர்மதி மிளைச்ச தான் சூர் சுடர் குலம் எலாம் சூடினான் எனவே வீரபட்டத்தோடு திலகம் இன்னவே. அப்படியா அழகாக இந்த கழுத்து இருக்கு பாத்தீங்களா? இந்த கழுத்து ஒருத்தருக்கு பார்க்க கருப்பா இருக்கும், அல்லது நீளமா வச்சுக்கலாம். அவருக்கு பேரு நீலகண்டன்னு பேர் சிவனுக்கு. ஏன்னா நஞ்சை உண்ட கழுத்து. கழுத்துக்கு கீழே போகக்கூடாதுன்னு யார்? அம்பாள் கை வச்சுட்டான். அம்பாள் பார்த்து நிறுத்தி விட்டான் இல்லையா? அம்பாள் நிறுத்தினதுனால்தான் நின்று போச்சு. அது மறக்க கூடாது சரித்திரத்தை. என்னைக்குமே நிறைய விஷயங்களை பேசும் பொழுது சில இடங்கள்ல என்ன பண்ணிடுறாங்கன்னா, சிலரோட பேசும்பொழுது எனக்கு ஒரு சின்ன வருத்தம். சிவனை ஏற்றுவதாக ஏற்றி பார்வதியை கீழே தள்ளி விட்டார்கள். அது தப்பான ஒரு முறை. 2 பேருக்கும் பிரிவு கிடையாது. அதை ஞாபகம் வச்சுக்கணும். பேசும் பொழுது சைவம்னு சொன்னா பார்வதி உண்டு, இல்லாம சைவம் கிடையாது. அம்பாள் இல்லாம சைவம் இல்லை. அப்ப அவதான் என்ன பண்றா? கழுத்துல கீழே இறங்காம டப்புன்னு விரல்ல வச்சு நிறுத்திவிட்டா. புருஷனுக்கு அங்கேயே நின்றுடுத்தோம். அதுக்கு ஆதிசங்கரர் பாட்டு எடுக்கிறார். எதுல எடுக்கிறார்னா சௌந்தரிய லகரியில சொல்றார், அந்த விஷமானது ஒரு முறை கீழே போகணும்னு ட்ரை பண்ணிச்சான். ட்ரை பண்ண உடனே அம்பாள் கழுத்துல தொங்கின திருமாங்கல்யத்தினுடைய வெளிச்சம் பட்டவொடனே நின்று போச்சான். காரணம் என்னன்னா, அது சிவன் கட்டிய திருமாங்கல்யமா. அதை பார்த்தோன்னே பயந்து போய் நின்று போச்சு.
அப்ப நான் பாத்துங்க. அப்ப அம்பாளுக்கு அப்பேற்பட்ட பவர் இருந்திருக்கு. அதனாலதான் அவள் மாங்கல்ய தேவதையாக பேசப்படுகிறாள் இல்லையா? அவளுக்கு அந்த மாதிரியான பல விஷயங்களை கூட ஆதிசங்கரர் எடுக்கிறார். இதெல்லாம் சௌந்தரலகரி அருமையான ஸ்லோகங்கள், பாடல்கள். அப்போ கழுத்தை நஞ்சை கொண்டவனாக, நஞ்சை அந்த கழுத்திலே வைத்திருப்பவனாக இருப்பதினாலே அந்த கழுத்து எப்படி இருக்கான்? கரிய நிறத்தோடு. அது நிலம் நீல நிறம்னு சொல்றோம், கரிய நிறம்னு சொல்லலாம், ரெண்டும் ஒண்ணுதான், டார்க் ப்ளூ. அப்ப கரிய நிறத்தோடு இருக்கக்கூடிய கழுத்து. அங்கே அவனுடைய சடையிலே அவன் என்ன பண்றான்? பிறை மதி சூடி இருக்கான் இல்லையா? அது எப்படி இருக்கான்? தெய்வத்தன்மையான சூரியன் தீ முதலிய சுடற்கூட்டங்கள் எல்லாம் ஒருங்கே தன் தலைமையில சூடுவான் போல். அதுபோல என்ன பண்ணியிருக்கான்? அந்த சூரியனை போன்று எல்லா தீயை உமிழக்கூடிய கிரகங்கள் எல்லாம் எப்படியெல்லாம் அந்த ஒளிரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இருக்குமோ அதையெல்லாம் தன்னுடைய தலையிலே சூடுவது போல தன்னுடைய நெற்றியின் மேலே வீரப்பட்டிகை என்னும் அணியை அணிந்தான். அவன் அவனுடைய நெற்றியிலே அந்த வீரப்பட்டிகை என்கின்ற ஒரு அழகான அணியை அணிந்தான். அது என்ன அப்படின்னா பொன்முத்துக்களால் ஆன அணியம். அது இதெல்லாம் இந்த ராஜரீகங்கள்ல சில ட்ரெஸ் எல்லாம் இருக்கும். அவங்களுக்குன்னு சில முறைகள்ல ட்ரெஸ் பண்ணணும். அந்த ட்ரெஸ் எல்லாம் ராமாவுக்கு பண்ணித்தான் ஆகணும். ஏன்னா ராமா ராஜா வீட்டு பிள்ளை தானே, சத்திரிய பிள்ளை. அதனால சத்திரிய மரபுல வந்தவன், அவனுக்கு இதெல்லாம் செஞ்சுத்தானே ஆகும். ராமருக்கு தனிப்பட்ட முறையில இது விருப்பு இருக்கு விருப்பு இல்லைங்கிறதெல்லாம் விட்டுடுவோம். ஆனா அவருக்கு இந்த முறைகளிலே அவருக்கு செய்யணும்னா அந்த விஷயங்களை செய்யறாங்க. அப்போ அந்த வீரப்பட்டிகை என்று சொல்லக்கூடியதை அவர்கள் நெற்றியிலே அணிகின்ற பொழுது அதை அப்படி அழகாக அந்த ஒப்புமையை தருகிறார். அப்படி அழக போட்டு அவருக்கு திலகம் எல்லாம் வச்சிருக்கிறார். அடுத்தது, சக்கரத்து அயல்வரும் சங்கு ஆம் என மிக்கு ஒளிர்கழுத்து அணிதரள வெண்கொடி மொய் கருங்குழலினால் முறுவல் உள்ளுறவ புக்கன நிறைந்தது மேல் பொடிப்ப போன்றவே. சக்கரம், திருமாலுடைய சக்கரம், அது என்னது? சுதர்சனம்னு பேர். அதுக்கு சுதர்சன சக்கரம்னு பேர். அந்த சுதர்சன சக்கரம் அது அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணிருக்கார்? சங்குன்னு வச்சிருக்கார். அந்த சங்குக்கு என்ன பேர்? பாஞ்சஜன்யம்னு பேர். திருமால் கையில இருக்கக்கூடியது பாஞ்சஜன்யம்னு பேர். அதான் அந்த பாஞ்சஜன்யத்தை தான் அவர் என்ன பண்றார்? மகாபாரத போர்ல ஊதுறார். கீதை ஆரம்பத்துக்கு முன்னாடி அதைத்தான் முதல்ல ஊதுவார். அந்த போரினுடைய தொடக்கத்துக்கு அதைத்தான் ஊதுவார், பாஞ்சஜன்யம்னு. அந்த பாஞ்சஜன்யம் அப்படிங்கிற சங்கு. அப்போ அவர் கையில சங்கும் சக்கரமும் எப்பவுமே உண்டு. இது ரெண்டும் அவருக்கு இருக்கு. அது என்ன சொல்றாங்க அழகாக, அவருடைய முகம் இருக்கு பாருங்க, அவருடைய முகம் வட்டமா இருக்கான், அது சக்கரம் போல் இருக்கான். அதனால அது சுதர்சன சக்கரமா. அவருடைய கழுத்து சங்கு கழுத்து போல் இருக்கு, பாஞ்சஜன்ய மாதிரி இருக்கு, சரியா? அப்போ அங்க என்ன ஆயிருக்கான்? அவர் கழுத்துல அழகான மணி மாலைகள், பல மாலைகளை வரிசை வரிசையாக வெண்மையான மணிமாலைகளை போட்டிருக்கார். இந்த போட்டிருக்கக்கூடிய மணிமாலைகள், அதுல தெளிக்கக்கூடிய இந்த வெள்ளை வெள்ளையர்னு இருக்கக்கூடிய முத்துக்கள் இல்லையா? மணிமாலையெல்லாம் போட்டிருக்கான்னா இப்ப முத்துகளாலான வெண்மையான மாலைகளை போட்டிருக்கார் அப்படின்னு சொன்னா அந்த மாலையினுடைய வெண்மையானது பளபளன்னு தெரியும் இல்லையா? கழுத்துல போட்டிருந்தா. புரியுதா நான் சொல்றது? கழுத்துல, சங்கு கழுத்திலே அவர் போட்டிருக்கார். இன்னொன்னு ஏன் அப்படின்னா, நல்ல ஒரு காம்ப்ளெக்ஷன் இருக்கு பாருங்க, ஒரு கான்ட்ராஸ்டான கலர். என்னன்னா அவர் உடம்பு நீல நிறம், பச்சை மாமலை. இப்படின்னா கிட்டத்தட்ட கரிய நிறம். கரிய நிறத்துல வெண்மையை போட்டா எடுப்பா இருக்குமா? தெரியுமா வெளியில பளிச்சுன்னு? அப்ப அந்த முத்து சமாச்சாரங்கள் எல்லாம் பளிச்சுன்னு தெரியும். அதனாலதான் நம்ம சொல்லுவோம், சில சமயம் கருப்பானவங்க நகையெல்லாம் போட்டா பளிச்சுன்னு தெரியும் இல்லையா? கருப்பானவங்க டக்கு நகையை போட்டா பளிச்சுன்னு தெரியும், வெளியில தெரியும். ஏன்னா அந்த நகையினுடைய ஒரு மினுமினுப்பு அதெல்லாம் தெரியும். அப்ப திருமாலினுடைய கழுத்திலே போட்டிருக்கக்கூடிய மணியானது, அந்த மணியினுடைய வெளிச்சமானது வெளியில தெரியறது எப்படி இருக்கான்? சீதை எப்படி சிரிச்சா
அவளுடைய பல்லெல்லாம் அப்படி பளபளான்னு இருக்குமோ அது போல தெரியுதாம் அவன் கழுத்திலே போட்ட மணிமா. இப்படி சீதை மொய் கருங்குழலினால் முறுவல் அப்படி சிரிக்க, அப்படி பல் தெரிக்கிற மாதிரி சிரிச்சா போதும். அப்ப சிரிக்கின்ற பொழுது என்ன ஆகுது? உள்ளுறப்புக்கன நிறைந்த மேல் பொடிப்ப போன்ற, அப்படி அவருடைய பல் வரிசை இப்படி இருக்கு பாருங்க, அப்படி பளிச்சுன்னு தெரியும் பாருங்க, வெள்ளையா சீதையினுடைய பல்லு. அது போல இருக்கா அவர் கழுத்துல போட்டிருக்கக்கூடிய முத்துமாலை. அப்போ அந்த முத்துமாலைக்கு கூட சீதையினுடைய சம்பந்தத்தை தருகிறான் கம்பன். ஒவ்வொரு அணிக்கும் எப்படி கொண்டு போய் சீதையோட சேர்க்கிறான் பாத்தீங்களா? அதுதான் திருமாலினுடைய வைபவமாக பேசப்படும். அதனாலதான் அதுக்கு பேர் என்ன சொல்றோம் அப்படின்னா ஸ்ரீ வைஷ்ணவம்னு பேசுறோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, வைஷ்ணவத்துல ஸ்ரீ வைணவம்னு பேசுறோம். ஸ்ரீ என்று சொன்னால் அம்பாள், ஸ்ரீதேவி. அவள் இல்லாமல் வைணவம் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? திருமாலினுடைய நெஞ்சிலே நிறைந்தவளாக இருக்கிறாள். அவளை விட்டு என்னைக்குமே அகலாதவனாக இருக்கிறான். அதுதான் ஒரு ஆழ்வார் கூட எழுதுவார், அகலையிலேன் மார்பில் அலர்மால் மங்கை. அகலையிலேன், அவரை விட்டு க்ஷண நேரம் கூட வெளியில போகலையா லக்ஷ்மி. அப்படி மார்பிலே உட்காண்டிருக்கா. இப்ப மனசுக்குள்ளேயே வச்சிருக்கார் சார் அவரு. அம்பாளை ஸ்ரீதேவியை தன் மனசுக்குள்ளேயே வைத்து நிதமும் வைத்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்டவராக அவர் இருக்கிறார். அதனாலதான் அந்த ராமன் போட்டிருக்கக்கூடிய முத்து மாலைகள் கூட சீதையினுடைய சம்பந்தம் இருப்பதாக பேசுகின்றான் அங்கே கம்பன். அடுத்தது தோல் வளை அணிதல். தோல் வளைகள் போடுற எப்படி இருக்குன்னு பாப்போம். பந்திசை வைரங்கள் பொறியின் பாடு உற அந்தமில் சுடர்மணி ஆளின் தோன்றலால் சுந்தர தோல் அணிவளையம் தொல்லை நாள் மந்தரம் சுற்றிய அறவை மானுமே. அவர் கையில போட்டிருக்கிறது இந்த தோல்ல வளைன்னு போடுவான் இல்லையா? இந்த வளையானது எப்படி இருக்கான்? அந்த காலத்துல இந்த பார்க்கடல்னு ஒண்ணு இருந்தது. அது ஒரு பெரிய எபிசோடு ஒண்ணு நடந்தது. இந்த பார்க்கடல்ல மந்திரமலைய வச்சு என்ன பண்ணாங்க, வாசுகியை கைராக்கி அவங்க திரிச்சு அமுதத்தை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்க. அதுல இருந்து பல பொருட்கள் வந்ததாக நமக்கு விஷ்ணு புராணம் நிறைய சொல்லுது. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். கூர்ம புராணத்தினுடைய அடிப்படை அது. கூர்ம புராணம்னே ஒரு புஸ்தகம் இருக்கு. கூர்ம புராணத்தினுடைய அடிப்படை உங்களுக்கு பார்க்கடல் கடைதல் தான் கூர்ம புராணம். ஏன்னா கூர்மமா போய்தான் அவர் அந்த மேருமலைக்கு ஆக்சஸா நிக்கிறார் இல்லையா? கீழே போய் ஆமையா நின்ன பிறகுதான் ஆமையின் முதுகுல வச்சுதான் தேய்க்கிறாங்க. இல்லைன்னா அது கீழே இறங்குது. மேருமலை கீழே இறங்கிட்டு இருக்கு. அது கீழே போய் அதை நிக்க வைக்கிறது யாருன்னு சொன்ன உடனே நாராயணர் தான் என்ன பண்றார், ஆமை உருவிலே போய் மேருமலையை தன்னுடைய முதுகிலே தாங்கி நிறுத்தி அதுக்கப்புறம் அது மேல வச்சு நம்ம மத்தா போட்டு கடையிறோம். அதனாலதான் இன்னைக்கும் நம்ம பூஜையிலே நீங்க பார்த்திருக்கலாம், ஐயாமார்கள் எல்லாம் உட்காரக்கூடிய பீடம் ஆமை ரூபத்துல இருக்கும். பார்த்திருப்பீங்க, ஆமை ரூபத்துல போட்டிருப்பாங்க. நீங்க பாத்தீங்கன்னா அந்த பலகை ஆமை மாதிரி இருக்கும். அதுக்கு பேர் என்ன அப்படின்னா மேருவை தாங்கிய ஆமையை போல். புரியுறதா? அது போல இப்ப நான் பூஜைக்கு பண்றேன், நான் பூஜைக்கு நடுநிலை நாயகமாக இருக்கிறேன், என்னை நீ கடைந்து எனக்குள்ளே நீ இறை என்கின்ற தன்மையை தருவாய்ன்னு சொல்றதுதான் அந்த சிம்பல். அந்த பீடத்தை நம்ம வச்சிருக்கோம். அது மேல உட்காந்து அந்த பலகையில உட்காந்து பண்றது ஜபதபங்கள் எல்லாம் அப்படிங்கிறது ஐதீகம். இப்ப நம்ம வசதிக்கு என்னென்னமோ வந்துருது. சின்ன சேரு, பெரிய சேரு, குட்டி ஸ்டூலு, சொல்றது குஷனு எல்லாம் கொண்டு வந்துட்டோம். ஆனா அதுதான் ட்ரெடிஷன். அது மேல என்ன பண்ணுவாங்கன்னா சிலர் தர்பாசனத்தை போட்டு உட்காருவாங்க. தர்பையை மேல போட்டுப்பாங்க. அது மேல உட்காந்து செய்யறது வழக்கம். இதுதான் அந்த காலத்தில் இருந்தது. எதுக்காக இந்த கதையை சொல்றோம்? அப்போ அந்த பார்க்கடலை கடந்த போது மத்தாக தன்னை மாற்றிக்கொண்ட வாசுகி என்கின்ற பாம்பு இருக்கு இல்லையா? அந்த பாம்புக்கு சாதாரணமா நம்ம என்ன சொல்றோம், பாம்பு தலையில மாணிக்கம் இருக்குன்னு சொல்றோம். அப்படி ஒரு ஐதீகம் உண்டு இல்லையா?
பாம்பு வந்து மாணிக்கத்தை தன் தலையில வச்சிருக்கு, அது கக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஐதீகம் ஒண்ணு உண்டு. அது எப்படி அந்த மாணிக்கமானது பளிச்சு பளிச்சுன்னு மின்னுதோ அது போல இங்க என்ன பண்றாராம், அவர் கையில அந்த தோல் வளை போடுறாரு பாத்தீங்களா, அந்த வளையானது எப்படி இருக்கு, பாம்பு போல வளைஞ்சிருக்கு, வாசுகி போல. அதுல பதிந்திருக்கக்கூடிய ரத்தினங்கள் எல்லாம் எதுவா இருக்கு, அது தலையில இருக்கக்கூடிய மாணிக்க கற்களை போல் பளிச்சு பளிச்சுன்னு தெரியுது. அந்தமில் சுடர்மணி அழலின் தோன்றலால். அப்படி அப்ப என்ன ஆகுது, அந்தமில் அப்படின்னா முடிவே இல்லாத வெளிச்சத்தை தரக்கூடிய மாணிக்க மணிகளை போல அது மின்னுகின்றது. அப்படி அந்த அழகான தோல் வளைகள், தோளிலே அணியப்பட்ட தோல் வளைகள் இருக்கு. இப்ப ராமபிரானுடைய திருத்தோளுக்கு அப்படிப்பட்ட ஒரு சம்பந்தத்தை ஏற்படுத்தி தர. அப்ப மந்திர மலையோடு சேர்ந்திருக்கக்கூடியதான ஒரு ஒப்புமையை செய்கிறார். அதுக்கப்புறம் முத்து குஞ்சம் அத அணியிறார். கோவையின் பெருவட முத்தம் கோத்தன காவல் செய் தடக்கையின் நடுவன் காந்துவ மூவகை உலகிற்கு முதல்வனாம் என ஏவரும் பெருங்குறி இட்ட போன்றவே. இந்த முத்துக்களால் செய்யப்பட்ட பெரிய வடங்கள்னு சொல்ற. பெரிய வடங்கள் அப்படின்னு சொல்லும் போது கையில போடக்கூடிய ஒரு விதமான ஒரு அணிகலனா இருக்கு. இது போடுறது என்ன காரணம் அப்படின்னா, இது வந்து என்ன அப்படின்னா, கை அப்படிங்கிறது தான் பாதுகாப்புக்கான ஒரு லட்சியம் இல்லையா. கை என்பதுதான் பாதுகாப்புக்கான ஒரு சின்னம். அப்ப இந்த கைங்கிறத ஹஸ்தம், அபயஹஸ்தம்னு வச்சுப்போம். அவர் எதுக்கான அபயஹஸ்தம் அப்படின்னா, இந்த 3 உலகத்திற்கும் அவர் தான் முதல்வன் இல்லையா. 3 உலகத்திற்குமான நாயகன் யார், அவர் தான் நாயகன். அப்பேற்பட்ட நாயகனுக்கு நாம எல்லாம் பக்தர்கள் அத்தனை பேரும் ஒரு சிம்பலா, ஒரு அடையாளமாக ஒன்றை தருவதற்காக போட்டது போல அந்த முத்து குஞ்சத்தை அணிந்தார். இப்ப இந்த சில மரபுல நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு போஸ்ட்னு ஒண்ணு கொடுத்தாங்கன்னா, இப்ப நீங்க வந்து நாட்டாமையா இருந்தாங்க, ஒரு ஊர்ல ஒரு நாட்டாமையா இருந்தாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு கையில ஒரு காப்பு மாதிரி ஒண்ணு போடுவாங்க. பார்த்திருக்கலாம். அது ஒரு வித்தியாசமான ஒரு காப்பு மாதிரி. அல்லது ஒரு 4-5 ஊருக்கு ஒரு தலைவராக இருக்கார், தலையாரி அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஒரு விதமான ஒரு அங்கீகாரம் மாதிரி அவங்க கையிலயோ அல்ல அவங்க வீட்டிலேயோ ஒரு பரம்பரையில ஒண்ணு காலில வடம் மாதிரி ஒண்ணு போடுவாங்க, கையில ஒரு இது மாதிரி ஒண்ணு இருக்கும். அந்த மாதிரியான விஷயங்களை போட்டிருப்பாங்க. அதுக்கு என்ன காரணம், இவர்கள் தலைவர்கள் என்கின்ற குறி இவங்க பரம்பரை இந்த தலைமையான பரம்பரையில வந்திருக்கு, அல்லது இதை காத்து கொண்டு வருகிறார்கள் அப்படிங்கிற குறிய தர்றோம். இப்ப நமக்கெல்லாம் முதல்வனா இருக்கக்கூடிய விஷ்ணுவுக்கு நம்ம என்ன தரோம், அவன் தான் தலைவனாச்சே, அவனுக்கு நம்ம ஒரு குறி தரணும் இல்லையா. அந்த குறிக்கெல்லாம் குறி கொடுக்கிற மாதிரி தான் இந்த முத்து குஞ்சத்தை அவருக்கு போட்டிருக்காங்களாம். எப்படி, ஏன்னா அவர் உலகத்தினுடைய முதல்வன் அப்படின்னு சொல்றதுக்காக அவர் தலைவராய் இருப்பதனால். அதனால்தான் என்ன சொல்றார், உலகம் யாவையும் தாமுளவாக்களும் நிலைபெருக்கலும் நீக்கலும் நீங்கிலா அழகிலா விளையாட்டுடையான் அவன் தலைவன். கம்பனுடைய முதல் வடி. அவன் சொன்னதே என்ன அர்த்தம், அவன் தலைவன், அன்னவர்க்கு சரண் நாங்களே, சொன்னதே அதுதானே, அவன் தலைவன். அப்ப தலைவனுக்கான பொருட்டை நாம மரியாதையை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக இந்த முத்து குஞ்சங்கள் போடப்படுது. இதெல்லாம் ஜுவல்ஸ்ல பல வகையான ஜுவல்ஸ், இதெல்லாம் நமக்கு வந்து சில விஷயங்கள்லாம் தெரியாது. இப்போ நம்ம வந்து அந்த காலத்துல ராஜரீகத்துல போட்டிருக்கக்கூடிய நிறைய ஜுவல்லரிஸ் எல்லாம் இன்னைக்கு வழக்கத்துல இருக்காங்க கூட நமக்கு தெரியாது இல்லையா. இன்னைக்கு இந்த பல விஷயங்கள் இந்த வழக்கத்துல இருக்கா இல்லையாங்கிறது கூட நமக்கு சரியாக தெரியாது. ஆனால் அத்தனையும் அவருக்கு போட்டு அலங்காரம் பண்ணி தான் கூட்டு வந்திருக்காங்க. ஏன்னா ராஜகுமாரன் ஆச்சு அவர், நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஏன்னா ராஜகுமார், அவருக்கு இதெல்லாம் போட்டுதான் கூட்டிட்டு வந்திருக்காங்க. அடுத்தது கடகம் என்று சொல்லக்கூடிய கையிலே அணிகின்ற வளம். மாண்ட பொன்மணி அணிவளையும் வந்து எதிர் வேண்டினருக்கு உதவுவான் விரும்பி கற்பகம் ஈண்டு தன் கொம்பிட ஈன்றது ஆம் என காந்தகு தடக்கையில் கடகம் மின்னவே. கற்பகம்னு ஒரு மரம் இருக்கு
இந்த கற்பக மரத்துக்கிட்ட ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் என்ன, நீங்க என்ன கேட்டீங்களோ அது கொடுக்கும் இல்லையா? எதிர் வேண்டியற்கு உதவுவான் விரும்பி, எதிரில் போய் ஐயா எனக்கு இது வேணும் அப்படின்னு சொன்னா அந்த கற்பக மரம் கொடுத்தோம் இல்லையா? அதுபோல அப்படி கற்பக மரமாக யார் இருக்கிறார்கள்? இங்க ராமன் இருக்கான். அவன் ஒருவன் இங்கே உருவமாக நின்று கொண்டிருக்கிறான் அவதார நோக்கத்திற்காக. அவனுக்கு நம்ம என்ன போட்டிருக்கோம்? பொன்மணி அணி வளையம். அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு கையில போட்டிருக்கக்கூடிய அந்த கடகம் என்று சொல்லக்கூடிய அழகான அவருடைய கையில போட்டிருக்கக்கூடிய வளையல்கள் போல இருக்கக்கூடியது அத்தனையும் அவனுக்கு அணிவித்திருக்கிறோம். ஏன் கற்பகத்தோடு இந்த இடத்திலே ராமனுக்கு கையிலே போட்ட கடகத்தை சேர்த்து சொன்னார்கள் என்று சொன்னால், அவன் ஒருவன்தான் நம்முடைய குறைகளை தீர்ப்பதற்காக இந்த பூலோகத்தில் அவதாரம் செய்திருக்கிறான் இல்லையா? ராம அவதாரம்ங்கிறது எதுக்காக? நம் குறையை தீர்ப்பதற்குத்தான், நம்முடைய கஷ்டத்தை தீர்க்கிறதுக்கு தான் அவர் வந்திருக்கார். அவர் அங்க நாராயணனாக இருந்தவர் இறங்கி வந்திருக்கார். இப்ப நமக்கு இறங்கி வந்ததுனால, நாம நினைச்சதுனால வந்திருக்கார் இல்லையா? நாம் எதிரில் போனா நமக்கு கற்பக மரத்தை போல் அவர் நாம் நினைச்சதுக்காக வந்திருக்கார் இல்லையா? அதனால கம்பன் அவரை கற்பக மரத்தோடு சேர்த்து வைத்து இந்த வார்த்தையை பேசுகிறார். அவனுக்கு சிறப்பு செய்வார். தேனுடைய மலர்மகள் திகழும் மார்பினில் தானிடை விளங்கிய தகையின் ஆர்த்தான் மீனிடு சுடர்விடு விளங்கு மேகத்து வானிடு வில் என வயங்கின காட்டவே. அவனுடைய செந்தாமரை மலரில் வீற்றிருக்கக்கூடிய திருமகள், அவனுடைய மார்பு, அந்த மார்பிலே தான் அவள் உட்கார்ந்திருக்கா இல்லையா? இடையே விளங்குகின்ற அழகிய மணிகள் பதித்த மாலை, இதெல்லாம் அவனுடைய கழுத்து, மார்பு எல்லாத்தையும் போட்டு அவனுக்கு அழகு பார்த்திருக்கிறார்கள் அந்த இடத்திலே. நணுகவும் அறியாத நடக்கும் ஞானத்தார் உணர்வு என ஒளித்திகள் உத்திரியம்தான் தனிவு அருங்கருணையாய் கழுத்தில் சாத்தியே மணி உமிழ் கதிர் என மார்பில் தோன்றவே. உத்திரியம் அப்படின்னு சொன்னா நம்முடைய மொழியில சொன்னா அங்கவஸ்திரம்னு சொல்றோம். ஞாபகம் இருக்கா? வேஷ்டி கட்டினா மேல அங்கவஸ்திரம்னு ஒரு துண்டை போடுவோம், அதுக்கு பேர் உத்திரியம்னு பேர். மேல் துண்டு, சரியா? மேல் துண்டு. அப்போ மேல் துண்டுக்கு என்ன சொல்றாங்க அவர் பாருங்க, என்ன விதமான விஷயங்கள். அணுகுவதற்கு அரிய ஞான நடையினை பூண்டு ஒழுகும் ஞானிகள் தூய அறிவை போல் மேலாடையானது இருக்கா. அப்படின்னா இப்போ ஒரு ஞானியா இருக்காருன்னு வச்சுக்கோங்க, சரியா? அந்த ஞானியை நீங்க அப்ரோச் பண்ணீங்கன்னா, he should be a person approachable first of all, சரியா? நம்பர் 2, ஞானிகளுடைய லட்சணம் என்னன்னு சொல்லுங்க. அவர் ஞான நிலையில் இருக்கிறதோ அல்லது பல விஷயங்கள் இருக்கிறது பெரிய பிரச்சனை இல்லை. கேட்பவனுடைய நிலைக்கு பொருந்த அவர் பதில் சொல்லணும். நான் சொல்ற புரியுதா? மேல் லெவல்லையே பேசிக்கிட்டு இருந்தா எவனும் வரப்போறது. எந்த ஞானி அப்பீல் ஆறான் அப்படின்னு சொன்னா, எவன் ரொம்ப சிம்பிளா எலுசிட் அப்படின்னு சொல்லுவான் ஆங்கிலத்தில். எலுசிட் அப்படின்னா ரொம்ப 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 அப்படியே சிம்பிளா உங்களுக்கு பதியக்கூடியதாக விஷயத்தை செய்யக்கூடியவனை நாம் மறக்க மாட்டோம். நான் சொல்ற புரியுதா? வரலாற்றை திருப்பி பாருங்க, ரொம்ப சிம்பிளா சொல்றேன். நம்ம எல்லாருக்கும் மனசுல சட்டுன்னு, நீங்க 1000 உரைகள் இருக்கட்டும், திருக்குறள் ஏன் பிடிச்சிருக்கு? சிம்பிளா இருக்கு. ஒன்னே 1.25 அடி, அவ்வளவுதானே. உங்களுக்கு என்ன 200 பக்கத்துக்கு ஒரு பாட்டை எழுதி கொடுத்து படிக்க சொல்லி சொன்னார? 1.25 அடி ஒரு குறள், 2 அடின்னு வச்சுக்கோங்க, மேக்சிமம் 2 அடி. 2 அடி உள்ள விஷயத்த சொல்றாரா இல்லையா? சூத்திர மாதிரி கையில கொடுத்துருக்காரா இல்லையா? அதனாலதானே திருவள்ளுவர் இன்னைக்கு நிக்கிறார். காரணம் என்ன? எல்லாரையும் விட தனித்துவம் வாய்ந்ததாக திருக்குறள் நிற்பதற்கு காரணம் என்ன? நான் சொல்ற புரியுதுங்களா உங்களுக்கு? காரணம் என்ன? எளிமையாக, காட்சிக்கு எளியவனாக இருப்பவனைத்தான், கருத்துக்கும் எளியவனாக இருப்பவனைத்தான் உலகம் அப்ரோச் பண்ணும். நான் போய் ஏதோ ஒரு கேள்வி கேட்டேன், யார்கிட்டே ஒரு கேள்வி கேட்டேன், அவர் மேலேயே பேசுறாருன்னு வச்சுப்போம். சார்
எனக்கு இது புரியல, இந்த பெரிய தத்துவம்லாம் எனக்கு ஒண்ணுமே புரியல, நீங்க இதை சொல்லுங்க, உனக்கு பரபிரம்மம் என்பது என்ன என்றால் அப்படின்னு ஆரம்பிச்சான்னா அடுத்த நாள் அங்க போக மாட்டான். புரியுதுங்களா? அப்போ சிம்பிளஸ்டா கொண்டு வரணும். கொண்டு வந்தா தான் அதுக்கப்புறமா நீங்க ஸ்டாண்டர்டா கொஞ்சம் கொஞ்சமா ஏத்திக்கலாம். அது உங்களுடைய இஷ்டம். புரியுதா? அவர்களுக்குடைய நிலைமையை கொஞ்சம் கொஞ்சமா மாத்தணும் அல்லதுன்னா அப்படின்னு நீங்க ஸ்டாண்டர்டைசேஷனை மேல கொண்டு போகலாம். எதுக்காக சொல்றான்? எப்படி எளிமையாக இருக்கக்கூடியதான ஞானத்தவர்கள் இருப்பார்களோ இருக்கணுமோ அதுபோல எளிமையாக காட்சிக்கு எளியவனாக. அப்படின்னா என்ன அர்த்தம்னா he is approachable by everyone அர்த்தம். ஆனா இந்த வார்த்தை சத்தியம். கம்பன் சொன்ன இந்த வார்த்தை சத்தியம். ஏனென்றால் ராமன் காட்சிக்கு மட்டுமல்ல பழகுவதற்கும் எளியவனாக இருந்தான் என்பது சான்று. குகனோடு ஐவரானோம், சுக்ரீவனோடு அறுவரானோம், விபீஷணனோடு எழுவரானோம் என்று சொன்னதுக்கு காரணம் என்ன சார்? படிக்காதவன் படகு ஓட்டுறவன் அவன் அவன் தன்னை புடிச்சுக்கிட்டு அவன் சொல்றான். அப்போ அவரு சொல்றாரு, உன்னை என்னுடைய அப்பா பெற்றெடுத்தார் நான் நினைச்சுக்கிறேன். என் இளவல் உன் இளவல், என்னுடைய தம்பிமார்கள் உன் தம்பிமார்கள். அந்த வார்த்தையை சொன்ன ஏற்கனவே அழகா வரும். அவர் சொல்லுவான் குகன், நானே இதை விட்டுட்டு உங்களோட வரேன் ராமா, உன்னோட பின்னாடி வரேன், லக்ஷ்மணனை போல் நான் சேவை செய்கிறேன். லக்ஷ்மணனுக்கு பேரு நீ என்ன தம்பின்னு சொல்லிட்ட, நான் உன் பின்னாடி வரேன், நானும் பேர் செய்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே சொல்றார், எனக்கு ஒரு தம்பி போதும் சேவை செய்வதற்கு, நீ என் தம்பி தானே? ஆமா. இன்னொரு தம்பி நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறான், இன்னொரு தம்பியான நீ இந்த காட்டை ஆள வேண்டும். வரும் பின்னாடி அயோத்தியா காண்டத்துல படிக்கும் பொழுது நமக்கு யார் யார் சிறந்தவர்கள்னே புரியாது. ராமனையே தூக்கி சாப்பிடுற அளவுக்காக பரதனுடைய குணமும் குகனுடைய குணமும் என்னத்து சொல்றது, நம்மளால பாராட்ட முடியாத அளவுக்கு, நம்மளால சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கும். அதனாலதான் ராமாயணம் பாசிட்டிவ் கேரக்டர்ஸ் முழுக்க முழுக்க முழுக்க. அந்த மாதிரி குணங்களை பார்க்கதே கஷ்டம். அப்ப என்ன காரணம்? எதுக்காக சொல்றேன்? காட்சிக்கு எளியவன் மட்டுமல்ல, he is easily approachable. ஒரு லீடருங்கிறவன் அப்படிதான் சார் இருக்கணும். ராஜாங்கத்துல இருக்கக்கூடிய ராஜா எப்படி இருக்கணும்? அழகா எழுதினா இல்லையா? நான் கூட போய் சொல்ல, திருக்குறள் எழுதியிருக்கான், காட்சிக்கு எளியவன் கடும் சொல்லான் மீக்கூறும் மன்னன் நிலம். வார்த்தை திருக்குறள்ல வந்ததுதான். காட்சிக்கு எளியான் கடும் சொல்லான். சார் படபடம் பேசக்கூடாது சார். எப்படி இருக்கணும்? அவன் பேச்சில தன்மையா இருக்கும். பாப்பா நல்லா இருக்கிய, சாப்பிட்டியா? ஒரு ராஜா இந்த கேள்வி கேட்டானா எப்படி இருக்கும்? ஒரு பிரஜையை ஒண்ணுமே இல்லை சார். நீங்க ஒரு பிரஜை உள்ள வர்றான், என்னப்பா சாப்பிட்டியா? சாப்பிட்டு வாப்பா. ஏன் இன்றைய அளவிற்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் போற்றப்படுகிறார்னு இதுதான் காரணம். முதல் வார்த்தை தான் கேட்பேன். சீஃப் மினிஸ்டரா வீட்டுக்குள்ள போறீங்க, நீங்க யாரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, பெரிய ஆள் சின்ன ஆளு, அது இது ஒரு வித்தியாசம் இல்லை. நீங்க ஒண்ணுமே கிடையாது. பொண்ணுக்கு கல்யாணம் பத்திரிகை கொடுக்கறதுக்கு வந்துருங்க, அது எதுவா இருந்தாலும் அதெல்லாம் கேட்க மாட்டார். முதல்ல உள்ள நுழைஞ்சவொடனே வாங்க வணக்கம், சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டுட்டு வாங்க. முதல் வார்த்தை சாப்பிட்டுட்டு வாங்க. இந்த சைடு ஒரு வெஜிடேரியன் சாப்பாடு ஒரு 40 பேருக்கு தனியா நடக்கும், அந்த சைடு நான் வெஜிடேரியன் சாப்பாடு தனியா நடந்துட்டு இருக்கும். நீங்க எங்க போகணுமோ நீங்க போய் சாப்பிடுங்க. முழு சாப்பாடு சாப்பிட்டு முடிச்ச பிறகு சாப்பிட்டீங்களான்னு முதல் கேள்வி. உட்காருங்க, பேசுவோம் அப்புறமா. உங்களுக்கு அந்த பரிமாற்றம் எல்லாம் பண்ண பிறகுதான் உட்கார்ந்து பேசுவார். என்ன விஷயம்? இந்த மாதிரி திருமணம், ஓகே ரொம்ப சந்தோஷம். முடியாது விஷயத்த சொல்லுவார், தன்னால் முடிஞ்சதை கொடுப்பார், எதிர்பார்க்காததையும் செய்வார். அதுதான் எம்ஜிஆர். ஏன் அவர் இன்னைக்கு நிக்கிறார்? காட்சிக்கு எளியவன். இது நீங்க புரிஞ்சுக்கணும். இது அடிப்படை கருத்து. இது இந்த அடிப்படை கருத்தை நீங்க மாத்தவே கூடாது. ராமர் முதல் யார் வரைக்கும், அந்த ராமச்சந்திரன் முதல் இந்த ராமச்சந்திரன் வரைக்கும் அதுதான் சார் பிடிச்சான். அதனால்தான் வாழ்ந்தான். புரியுதா? ஆக இந்த விஷயங்கள், இந்த உணர்வு ஒளி திகழ் உத்திரியம் தான். சும்மா ஒரு அங்க வஸ்திரத்துக்கு பேசலாம் பாருங்க. கம்பன் எப்பேற்பட்ட லீடர்ஷிப் பாலிசியை வச்சிருக்கான் பாருங்க. ஒரு அங்கவஸ்திரம் தான், சாதாரணமா அங்கவஸ்திரத்தை போட்டான் ராமன் சொல்லிட்டு போலாம் இல்லையா? அப்படி சொல்லல பாருங்க. அங்கவஸ்திரத்துக்கு
அதனுடைய சமாச்சாரத்தை எங்க கொண்டு வந்து வைக்கிறான்? காட்சிக்கு எளியவனாக, புரியக்கூடியவனா இருக்கணும். இஸ் அப்ரோச்சபிள் இல்லையா? அப்படி இருந்தா தான் சரி. அணுக வேண்டும், எல்லாருக்கும் ஈஸியா இருக்கணும் அப்ரோச். பிளஸ் உன்னுடைய மார்க்கத்துல நீ நில்லு, தப்பே கிடையாது. அதையும் விட்டு கொடுக்க, காம்ப்ரமைஸ் பண்ண. அப்படி இருக்கக்கூடியவனாக அந்த உத்திரியம் இருக்கு. அதை முடித்த பிறகு அவர் மேலே போட்டிருக்கக்கூடிய முப்புரி நூல் அதெல்லாம் பத்தி சொல்லி நேராக திருமணத்துக்குள்ள வரப்போறாரு. அதனுடைய தொடர்ச்சியை நம்ம அடுத்து வரக்கூடிய வாரங்களிலே பார்ப்போம். திருமண சடங்குல என்ன நடந்தது, யார் யார் என்னென்ன பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் இதுல தொடர்பாக வரும். இதுக்கு வரக்கூடிய அடுத்த செய்யுள் எல்லாம் அதுதான். அதனுடைய சமாச்சாரங்களாக இன்னும் போய் திருமணத்துக்கு அழகாக அவர்கள் செய்த விஷயங்கள் என்ன அப்படின்னு நான் சொன்ன மாதிரி மூலத்துக்கும் கம்பனுக்கும் இருக்கக்கூடிய ஒரே சின்ன வேறுபாடு, அங்கே மூலம் நேரடியா திருமண சடங்குகளை நிறைய பேசுது. கம்பன்லதான் இந்த எக்ஸ்ட்ரா சமாச்சாரங்கள் அத்தனையும் சொல்லிட்டு வர்றார். அவர் போட்டிருக்கக்கூடிய அணிகலன்கள் எல்லாம் சொல்லி, போட்டிருக்கக்கூடிய ட்ரெஸ் எல்லாம் பேசி அப்புறம் திருமண சடங்குக்குள்ள போறார். அங்க ராமன் சீதையினுடைய நிச்சயம், அதுக்கப்புறம் தசரனிடத்திலே நேரடியாக ஜனகன் பேசிடுறான், என்னுடைய மகளாகிய ஊர்மிளாவை லக்ஷ்மணனுக்கு கொடுத்துருன்னுட்டான் நேரடியா. அப்ப பேசிட்டே இருக்கும்போது தசரதன் ஜனகனுடைய அடுத்த தம்பி ஆகியவன் குஷத்வஜன் அங்க வர்றான். குஷத்வஜன் வந்த உடனே அவனுடைய இரு மகளையும் என்னுடைய மகள் தான், எல்லாம் சேர்ந்துதான் வளர்ந்தாங்க, அவனுடைய இரு மகளையும் உன்னுடைய வரத சத்ருகனனுக்கு கொடுத்துரும். இது வால்மீகியில இருக்கக்கூடிய கதை. அப்ப அவர்கள் முதல்ல என்ன பிளான் பண்ணிக்கிட்டாங்க, 4 பேர் திருமணத்தையும் பண்றதுங்கிற பிளானிங் வந்தது. அந்த 4 பேர் திருமணத்தையும் பண்றதுங்கிறதுக்கு யாரை வச்சு செய்யறாங்க? வசிஷ்டரை சொல்லி விஸ்வாமித்திரரை நிக்க வச்சு, விஸ்வாமித்திர தேதி குறிக்க வசிஷ்டர் தான் சடங்குகளை தொடங்கி மற்றவர்கள் எல்லாம் சேர்ந்து அங்க உட்கார்ந்து என்னென்னலாம் செஞ்சாங்க அப்படிங்கிறதெல்லாம் விவரமாக வால்மீகியில அழகாக கன்னிகாதானம் பண்ணது. அதுக்கப்புறமா அவர்கள் அந்த சொன்ன, இன்னைக்கும் நம்ம அந்த சுலோகத்தை தான் நம்ம கன்னிகாதானம் அப்ப சொல்றோம். கன்னிகா கனகசம் பண்ணாம் கனகாம்பரதர பூஷிதாம் அப்படிங்கிற வார்த்தையை இன்றைக்கும் சீதைக்கு கையை பிடிச்சு கொடுக்கும் பொழுது தாரை வார்த்து கொடுப்பதற்கு சொல்லப்பட்ட ஸ்லோகத்தை இன்றைக்கும் நாம திருமணத்துல சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். அந்த ஸ்லோகம் தான் சொல்றோம். அப்ப அங்கிருந்து வந்ததுதான் நமக்கு எல்லாமே. இது எல்லாத்தையுமே வால்மீகி குறிப்பா சொல்லுது. கம்பன் அப்படியே அந்த காட்சிகளை படுத்தி கொண்டே நமக்கு என்ன பண்றான்னா எக்ஸ்ட்ரா இந்த ஒப்புமைகள் அலங்காரங்கள் எல்லாம் கொடுத்துக்கிட்டே நம்மள திருமண காட்சிக்குள்ளே இழுத்துக்கிட்டு போவோம் அப்படிங்கிறத சொல்லி இன்னைக்கு இந்த இடத்துல நிறுத்துறேன். மிச்ச விஷயங்களை அடுத்த வகுப்பிலே நாம பேசுவோம். நன்றி.